இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் ஃபேக்குன்னு நல்லாவே தெரியுது. அப்போ மிஸ்டர் பிரகாஷ் இவரோட சேர்ந்து போய் சொல்றாரா? இருக்கலாம். ஸ்ருதி பிரகாஷ மயக்கிருப்பா. அதுக்காக தான் அவரை வந்து நடிச்சு போயிருப்பாரு. அந்த 10 பில்லியன் கான்ட்ராக்ட் கூட ஃபேக்கா தான் இருக்கும். அதை கேன்சல் பண்ண அவருக்கு எந்த பவரும் இல்ல. ஒரிஜினல் பவர் கிங் ஆப் சிஇஓ தான் இருக்கு. என் கிட்ட இருந்து தப்பிக்கவா இந்த பிச்சைக்கார நாய கல்யாணம் பண்ண? இவன் உன்னை சாட்டிஸ்ஃபைடு பண்ணுவான்னு நினைக்கிறியா? பணத்திலையும் சரி படுக்கையிலையும் சரி. எல்லாம் மீறி போற விஜய், வார்த்தைய பார்த்து பேசு. டேய், நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லடா. எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்க. ஆர்மியிலேயே பாதியில இருந்து பயந்து ஓடி வந்த பயந்தாங்குழி தான்டா நீ. இப்ப வேலை இல்லாத வெட்டி பையன். அதனாலதான் உன்னை லாவணியா வேணான்னு தூக்கி போட்டுட்டா. இவ்வளவு தெரிஞ்ச இந்த முட்டாளுங்களுக்கு நான் தான் அதுன்னு தெரியல பாரு. இவங்க மொத்த குடும்பத்தையும் பினான்சியல் கொலாப்ஸ்ல இருந்து காப்பாத்திருக்கோம். எதுவுமே தெரியாம இங்க வந்து பேசிட்டு. நீ சீக்கிரம் எங்க அப்பாவோட இடத்துக்கு வரப்போற ஸ்ருதி. நீ ஏன் கூடயே வந்துரு. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரகாஷால உன்னை காப்பாத்த முடியும் நினைச்சிட்டு இருக்கியா? ஒன்ஸ் நான் அவனை பத்தி சிஇஓ கிட்ட ரிப்போர்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, அவனை ஃபயர் பண்ணிடுவாங்க. அப்புறம் கதை முடிஞ்சிரும். நான் நினைச்சா உன்னையும் உன் குடும்பத்தையும் ரோட்டுக்கு வர வைப்பேன். சார், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். உங்க தாத்தா எப்படி கெஞ்சிராரு பாரு ஸ்ருதி. இன்னமும் உனக்கு புத்தி வரல? ஒன்ஸ் நான் சிஇஓவை பார்த்ததுக்கு அப்புறம் பல பிசினஸ் சைன் பண்ணுவேன். என்னோட மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நீதான் குயின். நல்லா யோசிச்சு பாரு. என் ஒய்ஃபை ஏன் முன்னாடியே மிரட்டுறியா நீ?